இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல நீ உன்னை ஜெயிக்கணும். வணக்கம். தற்பொழுது சிறுகதை. தலைப்பு உன்னை ஜெயித்துவிடு. அப்பா மகனுக்குமான சிறு உரையாடல். காலை நேரம். இருவரும் வாக்கிங் சென்று கொண்டு இருக்கின்றனர். அப்பா, அப்பா, உங்ககிட்ட ஒரு டவுட்பா. என்னப்பா டவுட்டு? உண்மையான ஹீரோ யாருப்பா? நீ தான்ப்பா உண்மையான ஹீரோ. அப்பா, காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, சொல்லுங்கப்பா. என் ஃப்ரெண்டு சொன்னான் சினிமா நடிகர் தான் பெரிய ஹீரோன்னு சொன்னான். நான் சொன்னேன் கிரிக்கெட் பிளேயர் தான் பெரிய ஹீரோன்னு சொன்னேன். நீங்களே சொல்லுங்கப்பா. கிரிக்கெட் பிளேயர் சிக்ஸ் அடித்தா கிரவுண்டுக்கு வெளியே போய் விடுதில்ல, அப்போது உண்மையான ஹீரோ கிரிக்கெட் பிளேயர் தானப்பா. அப்பா சிரித்து கொண்டே சொல்கிறார். தன்னுடைய செயலை யார் நேசித்து செய்கிறாங்களோ அத்தனை பேரும் ஹீரோ தான்ப்பா. விவசாயி கூட ஹீரோ தான். நம்ம பார்டரில் நின்று தீவிரவாதிகளுடைய கால் இந்தியாவில் படக்கூடாதுன்னு பணியும் பெருசாக நினைக்காம தன்னுடைய உயிரையும் பெருசாக நினைக்காம காவல் காக்கிற அத்தனை இராணுவர்களும் ஹீரோ தான்ப்பா. நாளைக்கு நீ நல்லா படித்து பெரிய மார்க் எடுத்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை இராணுவ வீரராகவோ இல்லை காவல் அதிகாரியாகவோ இல்லை ஓவியராகவோ இசையமைப்பாளரோ வந்தால் நீயும் ஹீரோ தான்ப்பா. அப்படி போப்பா, நான் இன்னும் கேட்டால் நீங்கள் எதோ சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படி என்று சொல்ல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நேற்று பள்ளியில் என்னப்பா நடந்தது? நேற்று ராமுக்கும் சோமுக்கும் செம்ம சண்டைப்பா. மண்ணில் விழுந்து அடிச்சுக்கிட்டாங்கப்பா. அப்புறம் கணேஷ் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்தான்ப்பா. அது செம்மையாக இருந்ததுப்பா. அதில் முந்திரி மாதுளம் பழம்லாம் போட்டுருந்துப்பா. அப்புறம் குமரன் இருக்கான்ல, அவன் என்ன வம்பு எடுத்துகிட்டே இருந்தான்ப்பா. நேற்று பலால்னு ஒன்று கொடுத்தோம்ப்பா. எனக்கும் கோவம் வராதா? நானும் மனுஷன் தானே, எத்தனை நாள் தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப சீண்டிகிட்டே இருந்தான்ப்பா. அப்பா, இதோ வரான் பாருப்பா குள்ள கத்திரிக்காய் சுமன். இவன் நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான், நல்லா பாடுவான், விளையாட்டுலேயும் ஃபஸ்ட்டு, நல்லா மியூசிக் பண்ணுவான்ப்பா. எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, கத்திரிக்காய் மாதிரி அப்படி என்று சொல்ல சுமன் அருகில் வந்ததும், தம்பி எங்கப்பா போயிட்டு வர? நான் மியூசிக் கிளாஸ் போயிட்டு வரேன் சார். அப்புறம் உன்னை மியூசிக் கிளாஸா? மியூசிக் கற்றுட்டு என்ன பண்ண போகிற? நானா? என்னுடைய அப்பா சொன்னார் சார், நீ மியூசிக் கற்றுட்டு பெரிய இசையமைப்பாளர் ஆகணும்னு சொன்னார் சார். நான் கண்டிப்பாக மியூசிக் கற்றுட்டு என் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் சார். பெரிய மியூசிக் டேரக்டராக வருவேன் சார். அதுதான் சார் என்னுடைய லட்சியம். வெரி குட், நல்லதுப்பா, வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு சரி, உனக்கு என்ன லட்சியம்? எனக்கா? எந்த லட்சியம் இல்லைப்பா, நான் ஜாலியாக இருக்கணும்ப்பா அப்படி என்று சொல்ல, பார், அவன் உண்மையிலே உன்னுடைய நண்பன் அவனும் ஒரு பெரிய ஹீரோ ஆகிடும். அவன் பெரிய ஹீரோ ஆகிடும். அப்போ நான் ஆக மாட்டேன்னா நீயும் ஆகலாம்ப்பா. அப்போது நானும் பெரிய ஹீரோ ஆகி இந்த உலகத்தை ஜெயிக்கணும்ப்பா. அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படி என்று சொல்ல, இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல நீ உன்னை ஜெயிக்கணும். என்னப்பா, அது எப்படிப்பா என்ன நானே ஜெயிக்க முடியும்? என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரி, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். நீ ஸ்கூலில் தமிழ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ்லாம் படம் நடத்தியிருப்பாங்க, அதை பற்றி சொல்லாமல் 2 பேர் ராமும் சோமும் அடிச்சுக்கிட்டாங்க. கணேஷ் தயிர் சாதம் எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் உன் நண்பர் சண்டை போட்டா, நீ அடிச்சிட்டுன்னு சொன்னேன். உன்னுடைய கவனம்லாம் அதில் தான் இருக்குது. உன்னுடைய நேரத்தை நான் தேவையில்லாத விஷயங்களில் தான் நீ செலவு பண்ணியிருக்க. உன்னுடைய சப்ஜெக்டில் செலவு பண்ணலை. இப்போ புரிஞ்சுதா? உன் நேரத்தை தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணால் நீ தோத்துட்டதானே அர்த்தம். ஓ, ஆமாம் இல்லைப்பா. சரிப்பா, நான் இனிமேல் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். கண்டிப்பாக நானும் என் நேரத்தை வீணடிக்காமல் பெரிய ஹீரோவாக ஆகிட்டு இந்த உலகத்தை ஜெயிப்பேன்ப்பா. நிச்சயம் நானும் எனக்கு ஒரு ஆம்பிஷன் வச்சு நான் பெருசாகும்ப்பா. அப்பா, நான் பேசாமல் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டா நானும் கீபோர்ட் கிளாஸ் போகட்டா? கண்டிப்பாப்பா. அப்போ என்னை நாளைக்கு சேர்த்து விட்றீங்களா? நிச்சயம் நாளைக்கே சேர்த்து விட்றேன்ப்பா. தேங்க்யூப்பா.